சார் ஒரு ஒரு பிள்ளைய 10 வெறிநாய் வந்து குதறினா எப்படி இருக்கும்? 10 வெறிநாய். அதை விட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எங்கே மிரண்டுட்டேன்னா அந்த சபரி தான், அந்த நாய் சபரியா ஒருத்தன் முதல்ல கூட்டு கொண்டு போய் பெல்ட்டை அடிக்கும்போது அது கத்துது, இல்லைன்னா அது நான் இல்லைன்னா கலட்டுறனான்னு அது அழுகுது கத்துது. அதை அந்த பிள்ளை அலறத ஒருத்தன் இப்படி இப்படி அந்த இதில் வீடியோவில் இருக்கும், இப்படி கூப்பிடுவான். என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? நீ ஃப்ரெண்ட்னு சொல்லி தானே கூப்பிட்டேன், நானும் உன்னை நம்பி தானே வந்தேன். எதுக்கு என்ன இப்படி பண்ண? அதாவது அப்போ இங்கே ஒரு 20-10 நாய் இருக்குது, அங்கே வெறிநாய் சுற்றி இருக்குது. அதாவது நீ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கை பண்ணிடுங்கடா, பின்னாடி நாங்கள் வரோன்டான்னு. அந்த இதை பார்த்த உடனே என்னால் மனசே இல்லை சார். அந்த பிள்ளை எப்படி குதறி இருப்பானோ பாவம் சார். அதாவது இவ்வளவும் தாங்கிட்டு ஒரு உண்மையிலே அந்த பிள்ளைகளை நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா ஒரு 8 விக்டிம், அதில் வந்து 8 பேருமே பிறல் சாட்சி ஆகாமல் எதுக்கும் பயப்படாமல் அது கோர்ட்டில் அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லி அந்த 8 பேரும் நின்னது இல்லை. அதுக்கே வந்து ஏன்னா இது மாதிரி எத்தனை வயது பிள்ளைகளை அதை காப்பாற்றிருக்காங்க இந்த மாதிரி சாட்சி சொல்லி. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தலைவணக்கம். இவங்க என்ன பண்ணுறது, அந்த அப்படி கூப்பிட்டு எடுத்துட்டு அந்த பிள்ளைகளை மறுபடியும் இதை காமிச்சே காமவெறிக்கு வர சொல்கிறது. இதே வேலையாக இருந்திருக்கானோ.